Hi students, welcome to TP Chennai and today's video close test la எப்படி solve பண்றது. Close test முக்கியமான ஒரு டெஸ்ட் எல்லா எக்ஸாம்ஸ்லயும் வரக்கூடியது. It could be for 5 marks இல்லனா சமயத்துல 10 marks வரலாம். பெரும்பாலும் prelims-ல வந்து 5 marks கொடுப்பாங்க. அதுல கொடுக்கிறது என்ன கொடுத்திருப்பாங்கன்னா ஒரு paragraph இல்லனா ரெண்டு paragraphs கொடுத்திருப்பாங்க. நடுவுல வந்து டேஷா இருக்கும். அதுல ஒரு 5 இல்லனா ஒரு 10 டேஷ் கொடுத்துட்டு அது நம்பர் பண்ணிருப்பாங்க. கீழ வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஒவ்வொரு டேஷுக்கும் 5 ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. நம்ம கரெக்ட் ஆன்சரை வந்து நம்ம சூஸ் பண்ணனும். இதுல என்ன ஸ்ட்ராட்டஜி இன்வால்வ் ஆயிருக்கு அப்படினா எல்லா क्वेश्चंसல மாதிரி இத ஒரு தடவை நம்ம என்ன செய்யணும்னா பேராகிராஃபை டேஷை மைண்ட் பண்ணாம ஒரு தடவை ரீட் பண்ணி ஒரு ஐடியா நம்ம ஜெனரல் ஐடியா எடுத்துக்கணும். அதுவே இட்ஸ் நாட் எவரிதிங். அது படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படினா அந்த டேஷ் வரக்கூடிய இடத்துல என்ன வேர்ட் வரும் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு விஷயம் நமக்கு தெளிவா இருக்கணும். தரவா இருக்கணும். ஒன்று வந்து வேர்ட் பவர் இருக்கணும். ஏன்னா கொடுத்துருக்க ஆப்ஷனில் என்ன வேர்டு கொடுத்துருக்காங்களோ அது என்ன மீனிங்னு தெரிஞ்சிருக்கணும். பெரும்பாலும் வந்து நமக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸ் தான் ஆப்ஷன்ஸில் வரும். சில சமயங்களில் தெரியாத வேர்டு கூட வரலாம். இன் தட் கேஸ் நம்ம வந்து கொஞ்சம் வெக்காபுலரி ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணி வச்சுக்கணும். ரெண்டாவது என்ன அப்படின்னா கிராமர். மூணாவது லாஜிக்கல் திங்கிங். இப்போ இந்த டேஷில் நமக்கு வந்து அந்த ஹோல் பேராகிராஃபே புரியலை, பட் டோன்ட் கிவ் அப். அதனால நமக்கு புரியலை, அதனால நம்மளால் சரியாக ஆன்சர் பண்ண முடியாது அப்படின்றது கிடையாது. அந்த டேஷுக்கு முன்னாடியும் பின்னாடி வரக்கூடிய அந்த ஃப்ரேசஸ் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி நம்ம அந்த கொஷின்ஸை வந்து நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அந்த ஒரு சென்டென்ஸில் அந்த டேஷுக்கு முன்னாடி உள்ளது வார்த்தையும் பின்னாடி உள்ள வார்த்தையும் நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணணும்னா அந்த நடுவில் வர வார்த்தை என்னவா இருக்கும் அப்படின்றத நமக்கு சொல்லும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா பார்ட் ஆஃப் ஸ்பீச். இப்போ கொடுத்துருக்க ஆப்ஷனில் வந்து நவுனு, வேர்பு, அட்ஜெக்டிவ், அட்வர்ப் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷனில் நமக்கு கொடுத்துருப்பாங்க. நமக்கு டேஷில் கிராமட்டிக்கலாக என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச் வரணும், வேர்பு வருமா நவுன் வருமா அப்படின்றது தெரிஞ்சாலே நம்ம ஓரளவுக்கு சால்வ் பண்ணிடலாம். அதே மாதிரி டேஷுக்கு முன்னாடி உள்ள வார்த்தைகளுடைய ஹெல்ப்பாலையும் பின்னாடி உள்ள வார்த்தையோட ஹெல்ப்பை வச்சு கூட நம்ம ஆன்சரை சால்வ் பண்ணலாம். அது கிராமட்டிக்கலாகவும் இருக்கலாம், இல்லை லாஜிக்கல் திங்கிங்னாலையும் கூட இருக்கலாம். ஸோ எப்படி இருந்தாலும் ஒரு தடவை நம்ம ஒரு குயிக்காக ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டேஷ் உள்ள ஏரியாவில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி கூட நம்மளால் சரியான முறையில் ஆன்சர் பண்ண முடியும். நம்ம வந்து இன்னைக்கு ஈஸியான கொஸ்டின்ஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். போக போக வரக்கூடிய வீடியோக்களில் வந்து நம்ம கொஞ்சம் ஹார்டாக மாடரேட்டாக இருக்க கொஸ்டின்ஸு, கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் லெவலில், எஸ்பிஐ ப்ரொபேஷனரி ஆஃபீஸர்ஸ் லெவலில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ we are going to start with some easy questions. சரியா? ஸோ ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நம்பர் பண்ணியிருப்பாங்க. 1 2 3 4 இந்த மாதிரி நம்பர் பண்ணியிருப்பாங்க. இந்த நம்பர் பண்ணியிருக்க இடத்துல ஒரு டேஷ் இருக்குது. நம்ம அதை பற்றி மைண்ட் பண்ண தேவையில்லை. நம்ம ஒரு தடவை அதெல்லாம் ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்னென்னு தெரிஞ்சிடும். அதுவும் நம்ம இப்போ ஈஸியான ஒரு க்ளோஸ் டெஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் நமக்கு பார்க்கும்போதே ஆன்சர் தெரிஞ்சிடும். பட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக வரும் பொழுது அதில் இந்த ஸ்ட்ராட்டஜிஸை கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இப்போ இது ஒரு தடவை நம்ம இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தடவை ரீட் பண்ணிக்கணும். அந்த டேஷை மைண்ட் பண்ண தேவையில்லை. நம்ம ரீட் பண்ணிட்டு வந்து ஒரு ஜெனரல் ஐடியா, ஒரு ரஃப் ஐடியா நமக்கு கிடைக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இது எப்படி நம்ம சால்வ் பண்றது அப்படிங்கிறத நம்ம பண்ண போறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுல ஆப்ஷன்ஸ் நம்ம இன்னும் பார்க்கல. என்ன ஆப்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கல. ஆப்ஷன்ஸ் பார்த்தா தான் நம்மளால அதை சால்வ் பண்ண முடியும். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா 1 and 2 இதை மட்டும் இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். The Grameen program became better known around the world. We started receiving dash of letters and visits from people. இப்போ நம்ம விரும்பின டேஷ் மட்டும் வச்சுக்கிட்டு என்ன வரும் அப்படின்லாம் கெஸ் பண்ண முடியாது. சில பேர் இது கூட கெஸ் பண்ணுவாங்க, இந்த வேர்டு போட்டால் ஆப்டாக இருக்கும்ட்டு. நமக்கு அந்த கஷ்டம்லாம் கிடையாது. They will give you the options. இந்த மாதிரி கொடுப்பாங்க. Soon, as, until, although, for இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. செகண்டுக்கு மெனி, குரூப், பிளண்டி, நியூமரஸ், பண்டில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுடைய ஃபோக்கஸ் எங்கே இருக்குது அப்படின்னா அந்த டேஷ் உள்ள ஏரியாவை மட்டும் நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறோம். இப்போ வந்து என்ன கொடுத்துருக்கு ஃபஸ்ட்டு, த கிராமின் ப்ரோக்ராம் பிகேம் பெட்டர் நோன் அரவுண்ட் த வேர்ல்ட். வி ஸ்டார்டட் ரிசீவிங் டேஷ் ஆஃப் லெட்டர்ஸ். இதில் ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும். ஒரே ஒரு டேஷுக்கு மட்டும் நம்ம இப்போ ஆன்சர் சூஸ் பண்ணால் பத்தாது. இந்த இதுவும் சேர்த்து தான் நம்ம சூஸ் பண்ணணும். அப்போ தான் ரெண்டுக்கும் பொருந்துதான்றதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஃபஸ்ட்டு இதை பார்ப்போம். சூன் த கிராமின் ப்ரோக்ராம் பிகேம் பெட்டர் நோன்.
அதாவது கிராமின் ப்ரோக்ராம் பிகேம் பெட்டர் நோன் சூன் அப்படின்னு வேணால் வருமே ஒழிய சூன்னே ஸ்டார்ட் பண்ண முடியாது. இல்லை இப்படி ஆரம்பிக்கலாம், சூன் ஆஃப்டர் சம்திங் அந்த மாதிரி சொல்கிறதா இருந்தால் ஒரு பேராகிராஃபை சூன் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பட் இங்கே நம்ம சூன் த கிராமின் ப்ரோக்ராம் பிகம் பெட்டர் நோன் அரவுண்ட் த வேர்ல்டு அப்படின்றத நம்மளுக்கு ஆப்டாக இல்லை. ஸோ இதை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து என்னென்ன ஆஸ் கொடுத்துருக்காங்க. ஆஸ் த கிராமின் ப்ரோக்ராம் பிகம் பெட்டர் நோன் அந்த மாதிரி அது ஆயிட்டதால என்னாச்சு அவங்களுக்கு, வி ஸ்டார்டட் ரிசீவிங் லெட்டர்ஸ். அது வந்து கொஞ்சம் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சோம், பிரபலமானதும் எங்களுக்கு நிறைய லெட்டர்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஆஸ் வந்து கரெக்டாக தெரியுது. பட் ஸ்டில் அன்டில் வருமானம் நம்ம பார்க்கணும். அன்டில் ப்ரோக்ராம் பிகம் பெட்டர் நோன்னா அந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு பெட்டர் நோன் ஆகிற வரைக்கும் லெட்டர்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் வரலன்னு அர்த்தமாயிடும் இல்லையா? ஸோ அவங்க அப்படி சொல்லலை, ஏதோ பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து அந்த க்ளோஸ் டெஸ்டோடைய பேராகிராஃப்ஸை நம்ம படிச்சிருக்கிறதுனால நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். அந்த ஐடியா வச்சுட்டு பார்க்கும்போது அவங்க பாசிட்டிவாக சொல்ல வந்த விஷயத்தில் அன்டில்ன்ற வேர்டை போட்டு நம்ம அதை நெகட்டிவாக மாற்ற முடியாது. ஆல்தோ இதுவும் அதே மாதிரி தான். அந்த ப்ரோக்ராம் வந்து பெட்டர் நோனா ஆயிருந்த போதும் கூட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நெகட்டிவாக எதுவும் சொல்லலை. அதனால ஆல்தோ நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ரெண்டாவது சொல்கிற விஷயம் வந்து லெட்டர்ஸ் வந்துச்சுன்னு பாசிட்டிவாக தான் நம்ம சொல்கிறதால நம்ம ஆல்தோ யூஸ் பண்ண முடியாது. ஃபார் இங்கே வருமா? ஃபார் இங்கே என்ன சென்ஸில் ஆப்ஷனாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிகாஸ் அப்படிங்கிற சென்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பெட்டர் நோன் ஆனதால் லெட்டர் வந்துச்சு அப்படிங்கிறதுல யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஃபார் வந்து நம்ம இங்கே போட்டு ஸ்டார்ட் பண்ண முடியாது. காரணமாக சொல்லும் பொழுது கரெக்ட் வேர்டு என்னன்னு கேட்டிங்கன்னா ஆஸ். அப்போ இதில் கரெக்ட் ஆப்ஷன் என்ன இங்கே? to. As the கிராமின் program became better known அந்த மாதிரி ஆயிட்டதால அப்போ என்ன பண்ணாங்கன்னா started receiving dash of letters. என்ன மாதிரி லெட்டர்ஸ் வந்துச்சுன்னு சொல்லலாம்? started receiving many letters நம்ம சொல்லலாம். provided இங்கே ஆஃப் இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம மெனி போடலாம். மெனிக்கு என்ன வராது? ஆஃப் வராது. அப்போ என்ன போடலாம்? குரூப் ஆஃப் லெட்டர்ஸ். எங்கேயுமே நம்ம போய் வந்து எனக்கு குரூப் ஆஃப் லெட்டர்ஸ் வந்துச்சுன்னு நம்ம சொல்ல மாட்டோம். குரூப்ன்ற வேர்டு லெட்டர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதில்ல. அடுத்து என்ன கொடுத்துருக்கு? plenty ஆஃப் லெட்டர்ஸ். plenty ஆஃப் லெட்டர்ஸ். plentyனாலும் என்னது? நிறையன்னு அர்த்தம். நியூமரஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நியூமரஸுக்கு அப்புறம் ஆஃப் வராது. we started receiving numerous letters னு சொல்லாமே ஒழிய numerous of letters அப்படிங்கிறது grammatically incorrect. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? bundle. bundle of letters ஆ plenty of letters ஆ இதில் ரெண்டில் ஒன்று நம்ம இப்போ டிசைட் பண்ணணும். இப்போ வந்து bundle of letters அப்படின்னு லெட்டர் வந்து கத்தையாக வந்துச்சு அப்படி சொல்ல மாட்டாங்க, நிறைய லெட்டர்ஸ் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே கரெக்ட் ஆன்சர் என்னது நீங்கள் யூஸ் பண்ணணும்? we have to use plenty. next one. Some wanted to know more about the program. Others wanted to start a Grameen program in their own country. அப்படின்னு கொடுத்துருக்கு. Some wanted to know more about the program. சில பேர் வந்து ப்ரோக்ராமை பற்றி தெரிஞ்சுக்க விரும்பினாங்க. மற்றும் சிலர் wanted dash to start a Grameen program. wanted dash to start a அப்புறம் என்ன பண்ணணும்? சப்ளை பண்ணி பார்க்கணும். others wanted help to start a Grameen program. others wanted to discuss. இப்போ டிஸ்கஸ் யூஸ் பண்ணால் என்ன வரும்? others wanted discuss toன்னு வராது இல்லையா? others wanted to discussன்னு வரலாம். others wanted discuss to startன்னு வராது. ஸோ டிஸ்கஸ் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். others wanted purpose அதுவும் வராது. others wanted sign to அதுவும் வராது. இதெல்லாம் பார்த்தோன்னே நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். So here also we are going to follow the elimination technique. சில சமயத்தில் நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும், சில சமயங்களில் தெரியலன்னா ஏன் இது வராதுன்றதை ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ we already eliminated discuss, purpose, sign இதெல்லாமே எலிமினேட் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் ஏதோ வருமோன்ற மாதிரி நமக்கு தோணுது. அடுத்து என்ன கொடுத்துருக்குன்னா how கொடுத்துருக்கு. howனா என்னது? எப்படி. இப்போ others wanted help to start a program. others wanted how to start a program. others wanted help to start the program னு சொல்லுமா? அதாவது மற்றவங்களுக்கு ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு இது ஆரம்பிக்கிறதுக்கு அவங்க நாட்டில் அப்படி சொல்லலாமா? இல்லை others wanted how to. இப்போ நம்ம வந்து others wanted how to startனா others wanted what? அவங்க வந்து தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்கன்னு சொன்னால் ரொம்ப ஈஸி. others wanted to know how to start a program. அப்போ நாலேஜ் தேவைப்பட்டுச்சு அவங்களுக்குன்னு சொல்கிறதா இருந்தால் அது கரெக்டாக இருந்திருக்கும். பட் நம்ம சும்மா others wanted how to start a Grameen அங்கே அர்த்தம் இல்லை இல்லையா? ஸோ how நமக்கு வராது. the correct answer இங்கே என்னன்னா help. next one 4. To cope with this dash demand for information and training, we dash the Grameen Trust in 1989 அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ ரெண்டுமே நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா ரெண்டுமே ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் தான் நமக்கு வந்திருக்கு.
இப்போது எக்ஸ்பேண்டா, க்ரோனா, ஹைக்கிங்கா, இன்க்ரீஸிங்கா, ரைசனா என்ன போடணும், இங்கே அதே மாதிரி என்ன போடணும் நமக்கு தெரியணும் இப்போ இல்லையா. ஸோ டு கோப் வித் திஸ் டேஷ் டிமாண்ட், எந்த விதமான டிமாண்ட், நான் அப்போதே சொன்ன மாதிரி டேஷுக்கு முன்னாடி உள்ளது பின்னாடி உள்ளதை வச்சே பெரும்பாலும் போட்டுடலாம். சில சமயத்தில் அந்த ஹோல் சென்டென்ஸையும் நம்ம கன்சிடர் பண்ணி தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். பட் எனிவே டைமை நம்ம வந்து ரொம்ப சேவ் பண்ணிக்கலாம். திருப்பி ஃபுல் பேராகிராஃபையும் வாசிக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ என்ன போட்டிருக்கு, டு கோப் வித் திஸ் டேஷ் டிமாண்ட். இது என்னது, டிமாண்டுங்கிறது ஒரு நவுன். அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன வரணும், அதை குவாலிஃபை பண்ணுறதா இருந்தால் ஒரு அட்ஜெக்டிவ் தேவை. அதாவது அட்ஜெக்டிவ்னா என்னென்னா என்ன விதமான டிமாண்ட் நம்ம கோப் பண்ணக்கூடிய, நம்ம ஹேண்டில் பண்ணக்கூடிய டிமாண்ட், எந்த விதமான டிமாண்ட் அப்படின்னு நம்ம இப்போ சொல்ல போகிறோம். இப்போ அப்போ இங்கே டு கோப் வித் திஸ் டேஷ் டிமாண்ட் சொல்லும்பொழுது எக்ஸ்பேண்ட் அப்படின்ற வேர்டு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பேண்டுங்கிறது என்னது, ஒரு வேர்ப். அது நமக்கு என்ன தேவை இப்போ, அட்ஜெக்டிவ். அப்போ அந்த வேர்ப் ஐஎன்ஜியில் இருந்தால் கூட அந்த அட்ஜெக்டிவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இங்கே ஐஎன்ஜியில் இல்லை. ஸோ டு கோப் வித் திஸ் எக்ஸ்பேண்ட் டிமாண்ட் அப்படிங்கிற காம்பினேஷன் வராது. அடுத்து என்னது, டு கோப் வித் திஸ் க்ரோன் டிமாண்ட். என்ன அர்த்தம், வளர்ந்த தேவை. ஒரு தேவை அப்படிங்கிறத போய் வந்து வளர்ந்த தேவை அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டாங்க. இப்போ தேவை அதிகமாயிட்டே போகுதுன்னு சொல்லுமே ஒழிய ஒரு தேவையை போய் வளர்ந்ததுன்னு சொல்ல மாட்டோம். ரைட்டா, தேவைக்கு சப்ளை தேவைப்படுதே ஒழிய தேவை வந்து ஒரு வளர்ச்சி அடைஞ்ச தேவை அப்படின்னு யாரும் சொல்றது இல்லை. ஸோ ஹைக்கிங் டிமாண்ட் என்ன அர்த்தம், ஹைக்கிங்னாலும் உயருதல் தான். ஹைக்கிங் என்னது, உயருதல். அந்த ஹைக்கிங் டிமாண்டுன்னு போடணுமா, இன்க்ரீசிங் டிமாண்டுன்னு போடணுமா, ரைஸ் அண்ட் டிமாண்டுன்னு போடணுமா அப்படின்னு பார்த்தா இந்த டிமாண்ட் வந்து ஹைக்குன்னு சொல்கிறதில்ல. ஹைக்குனாலும் உயர்றதுன்னு அர்த்தமே ஒழிய உயர்றதுன்னு அர்த்தம் இருந்தாலும் இங்கே எப்பயுமே டிமாண்ட் அப்படிங்கிற வேர்டு கூட எப்படி எழுத மாட்டாங்கன்னா ஹைக்கிங் டிமாண்ட் அப்படி எழுத மாட்டாங்க, இன்க்ரீசிங் டிமாண்ட் அப்படி தான் எழுதுவோம். அதாவது அதிகமாகி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தேவை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அது கூட எது யூஸ் பண்ண மாட்டாங்க, ஹைக் யூஸ் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் இப்போ வந்து நம்ம நாட்டில் ஃபியூல் ப்ரைஸஸ்லாம் அதிகமாகிடுச்சுன்னா ஹைக் ஆகிடுச்சுன்னு சொல்லுவாங்க. டிமாண்டை வந்து ஹைக் ஆகுதுன்னு சொல்கிறது இல்லை. ஸோ வாட் டைப் ஆஃப் டிமாண்ட், இப்போ இன்க்ரீசிங் டிமாண்டுன்னு சொல்லணுமா இல்லை ரைஸ் அண்ட் டிமாண்டுன்னு சொல்லணுமானா, ரைசன் எங்கேருந்து வருது, ரைஸ், ரோஸ் அண்டு ரைசன். ரைசன் அப்படிங்கிற ஒரு வேர்டு அட்ஜெக்டிவாக நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணால் என்ன மீனிங் இங்கே கிடைக்கும்னா, உயர்ந்து விட்ட டிமாண்டு. அந்த டிமாண்டும் உயர்ந்துக்கிட்டே இருக்குது. இட் ஹாஸ் பின் ஸ்டாப்டு எட். அது வந்து இட் கீப்ஸ் ஆன் இன்க்ரீசிங். அதை போய் நம்ம என்ன சொல்ல முடியாது, ஒரு இன்க்ரீஸ்டு டிமாண்டுனோ இல்லை ரைஸ் அண்ட் டிமாண்டுனோ சொல்ல முடியாது. அப்போ எப்படி சொல்லலாம், இன்க்ரீசிங் டிமாண்ட், டே பை டே அது அதிகமாகிட்டே வருது. ஸோ த கரெக்ட் ஆன்சர் ஹியர் இஸ் இன்க்ரீசிங். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். அந்த மாதிரி டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதால எதுக்கு உண்டான டிமாண்டு, இன்ஃபர்மேஷனுக்காக உள்ள டிமாண்ட் அதிகமாகிட்டே இருந்ததுனால நாங்கள் என்ன பண்ணினோம் அப்படின்னா ஒரு ட்ரஸ்ட் 1989 நாங்கள் ஆரம்பித்தோம் அப்படிங்கிற அர்த்தம் நமக்கு தெரியுது. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இங்கே எஸ்டாப்ளிஷ் அப்படிங்கிற வேர்டை பார்த்தோன்னே சூஸ் பண்ணிடக்கூடாது. என்ன பண்ணியிருக்காங்க, 89 பண்ணியிருக்காங்க. ஸோ இட் ஹாஸ் பீன் டன் இல்லையா, பாஸ்ட். அப்புறம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, எஸ்டாப்ளிஷ்டுன்னு இருந்தால் தான் போடலாம், எஸ்டாப்ளிஷ்னு இருந்தால் போட முடியாது. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, பிகன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க, நம்ம அது போட்டுடலாமான்னா போட முடியாது. ஏன், இங்கே என்ன கொடுத்துருக்கு, வி டான்ஸ் த ட்ரஸ்ட்னு கொடுத்துருக்கு. அப்போ இங்கே பிகின் அப்படிங்கிற வேர்பு வந்து எங்கேருந்து வருதுன்னா பிகின்லேருந்து வருது. பிகினுடைய செகண்ட் ஃபார்ம் என்ன, பிகேன். தேர்ட் ஃபார்ம் என்னது, பிகன். அப்போது தேர்ட் ஃபார்ம் பிகன் வரணும் அப்படின்னா இங்கே என்ன இருக்கணும், வீக்கு முன்னால், வீக்கு அடுத்தாப்புல வி ஹேவ்னு வந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து பிகன் யூஸ் பண்ணலாம். இல்லை ஹேடு வரணும், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னா. அப்போ பிகன் எப்போ வரும் அப்படின்னா பெர்ஃபெக்ட் டென்ஸில் வரும். இங்கே கொடுத்துருக்கிறது என்னது, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். வீக் அப்புறம் ஹேவோ ஹேடோ இல்லை. ஸோ நம்ம எதை சூஸ் பண்ண முடியாது, பிகின் சூஸ் பண்ண முடியாது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, பில்டு. திருப்பி இதே மாதிரி தான், நீங்கள் பில்ட்டுன்னு கொடுத்துருந்தா ஒரு வேளை அது சரியாக இருக்கலாமோன்னு நம்ம நினைக்கலாம். அதுக்கு அந்த எண்ணத்துக்கு இடம் இல்லை இங்கே, ஏன்னா ப்ரெசன்ட் டென்ஸில் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஃபவுண்டு. வி ஃபவுண்டு த கிராம் இன்ட்ரெஸ்ட். ஃபவுண்டுனா என்ன, ஃபைண்டுலேருந்து வரக்கூடிய பாஸ்ட் டென்ஸ் ஃபவுண்டு. ஃபவுண்டுனா என்னென்னா கண்டுபிடிக்கிறது. ஒரு பொருள் தொலைஞ்சு போச்சு, அதை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க, ஃபவுண்டு. ஒரு உண்மையை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க, யூ ஃபவுண்ட் த ட்ரூத். பட் இங்கே வந்து கண்டுபிடிச்சல்னு சொல்ல, அவங்க நிறுவனம்னு சொல்கிறாங்க. அப்போ ஏன் இந்த வேர்டு இங்கே கொடுத்துருக்காங்கன்னா இது ஒரு டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக கொடுப்பாங்க. நிறைய ஆப்ஷன்ஸில் வந்து சில வேர்ட்ஸ் கரெக்டாக இருக்க மாதிரி நமக்கு தெரியும், பட் அவங்க அதை பர்பஸாகவே அந்த வேர்டை வைப்பாங்க. காரணம் என்னென்னா அது ஒரு டிஸ்ட்ராக்டர். நம்ம தவறுதலாக அதுதான் ஆன்சர் நினச்சி நம்ம என்ன பண்ணிடுவோம், மார்க் பண்ணிடுவோம். ஸோ இந்த வேர்டு வந்து ஃபவுண்டட்னு இருந்ததுன்னா,
ஃபவுண்டட் அப்படிங்கிறது அது வேறு வேர்ப். அது ஃபவுண்டுனா என்னது, நிறுவுதல் அப்படின்னு அர்த்தம். பட் இங்கே ஃபவுண்டட்னு இல்லை. ஸோ இதையும் நம்ம எலிமினேட் பண்ணிடுறோம். ஸோ லாஸ்ட்டாக என்ன தான் மிச்சம் இருக்குது, கிரியேட்டட். ஸோ கரெக்ட் ஆன்சர் இங்கே என்னது, கிரியேட்டட். At the end of the training, many tried to start their own programs, but they couldn't dash the necessary fund அப்படின்னு கொடுத்துருக்கு. நிறைய பேர் ஆரம்பிக்கணும்னு நினச்சாங்க, ஆனால் அவங்களுக்கு முடியலை, ஃபண்டு அப்படின்னு இருக்குது. அப்போ ஃபண்டை என்ன பண்ண முடியலன்னு நம்ம சொல்லுவோம், couldn't get the ஃபண்டா, fulfill the ஃபண்டா, succeed the ஃபண்டா. ஃபண்டை வந்து யாராவது சக்சீட் பண்ணுவாங்களா, கிடையாது. நமக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் அது வராதுன்னு. ஃபுல்ஃபில் பண்ணுறதுன்னா நிறைவேற்றுறது. ஃபண்டை எதுக்கு நிறைவேற்றணும், அது வராது. couldn't lend, எப்பயுமே couldn't, wouldn't, shouldn't எல்லாம் வந்தால் இந்த வேர்ப் எதில் இருக்கணும், ஃபர்ஸ்ட் ஃபார்மில் இருக்கணும். லெண்ட் தான் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் லென்ட்டுக்கு இல்லையா. ஸோ லெண்ட் வராது. couldn't meet the fund, இது ஒரு முக்கியமான ஒரு வேர்டு. இது டிஸ்ட்ராக்டர். எப்படின்னா ஃபண்டை நம்ம மீட் பண்ண மாட்டோம், தேவைகளை தான் நம்ம மீட் பண்ணுவோம், நம்முடைய விஷயங்களை தான் நம்ம மீட் பண்ணுவோம். ஃபண்டை யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, மீட் த நீட்ஸ் அப்படி சொல்லுவாங்க, மீட் த ஃபண்டுன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள் ஹியர், couldn't get the necessary fund அப்படிங்கிறது இங்கே கரெக்டான ஆன்சர். அடுத்து என்னென்னா, we started receiving requests for funds from them, so we dashed their requirements for the next 5 years and realized that we needed $100 million அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ ரிக்வஸ்ட் நிறைய பேர் வந்து எங்களுக்கு வந்துச்சு, அதனால நாங்கள் we dashed அவங்களுடைய ரெக்யர்மெண்ட்டை நாங்கள் என்ன பண்ணினோம் அப்படின்னு இங்கே இருக்குது, இல்லை என்ன பண்ணுறோம் அப்படின்னு இங்கே இருக்குது. ஸோ we count their requirements, ஒருத்தவங்களுடைய தேவையை நம்ம எதுக்கு கவுண்ட் பண்ணணும். ஸோ eliminated. we calculated their requirements, இது சரியாக இருக்கும்னு நமக்கு தோணுது. வி அமௌண்டட் இங்கே வந்து ஆப்ட் வேர்டு கிடையாது. ரிக்யர்மெண்ட்ஸை யாரும் அமௌண்ட் பண்ணுறதில்லை, டேலி பண்ணவும் தேவையில்லை, ஏன்னா ரிக்யர்மெண்ட் தான் அது இல்லையா. நம்ம டேலி பண்ணணும்னா வரவு செலவு நம்ம டேலி பண்ணுவோம், கரெக்டாக இருக்கா, வந்ததுக்கும் செலவு பண்ணதுக்கும் சரியாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு பேர் டேலி பண்ணுறது. அதுக்கு இங்கே தேவையில்லை. வி டோட்டல் அப்படிங்கிற வேர்டை நவுனாகவும் யூஸ் பண்ணலாம், வேர்பாகவும் யூஸ் பண்ணலாம். பட் வேர்பா யூஸ் பண்ணுறாங்க இங்கே டோட்டல்டுன்னு வரணும், அது கொடுக்கப்படலை. ஸோ கரெக்டான வேர்டு என்னது, ஆன்சர் என்னது, we calculated, அதுதான் கரெக்ட். அடுத்து என்ன பண்றாங்க, we submitted our request dash top officials but received no. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போதே ஆன்சர் பண்ணிடலாம், ஆப்ஷன்ஸ் கூட தேவையில்லை. இருந்தாலும் ஒரு தடவை ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். we submitted our request to the officials, ஏன்னா இன்க்ளூடடோ இன் ஆஃப்டர் ஓவர் எந்த ஆன்சருமே வராது. நம்ம சப்மிட் பண்ணுவோம் யாருக்கு, ஒருத்தவங்க கிட்ட. ஸோ டாப் அஃபீஷியல்ஸ் கிட்ட நாங்கள் வந்து சப்மிட் பண்ணினோம். டூ இங்கே கரெக்டான ஆன்சர். அடுத்து என்ன கொடுத்துருக்கு, பட் ரிசீவ்டு நோ அப்படின்னு சொல்லும் போதே நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிற வேர்டு ஸ்ட்ரைக் ஆகும் மைண்டில். அண்ட் ஆப்ஷன் இஸ் கிவன் ஹியர். இருந்தாலும் ரிட்டர்ன் வருமானா வராது, பெனிஃபிட் வருமா வராது, அப்பீல் வருமா வராது, டிவிடெண்ட் வருமா. டிவிடெண்ட் எதுக்கு வரணும், நீங்கள் இப்போ தான் ரிக்வஸ்ட் வைக்கிறீங்க, உங்களுக்கு எப்படி டிவிடெண்ட் வரும். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போதே எலிமினேட் பண்ணிடலாம். So we arrive at the correct answer very quickly. Response, as I said at the beginning of the session, I told you இந்த மாதிரி கொடுப்பாங்க. சில விஷயங்கள் வந்து ஈஸியாக இருக்கும் கொஸ்டின்ஸு, அதெல்லாம் நம்ம வந்து டைம் எடுத்துக்காமல் பண்ணிடலாம். சில கொஸ்டின்ஸ் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், மாடரேட் லெவலில் இருக்கும், டஃப்பாக இருக்கும். அதுக்கு நம்ம கண்டிப்பாக ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். We then came up with the plan, why wait for governments. அப்புறம் நாங்கள் ஒரு ஐடியா, ஒரு பிளான் திட்டம் எங்களுக்கு தோணுச்சு. எதுக்கு நம்ம கவர்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணணும், ஒரு 1 மில்லியன் பீப்புள் வந்து $100 வந்து கான்ட்ரிபியூட் பண்ணினா இங்கே டேஷ் we could raise $100 million அப்படின்னு கொடுத்துருக்கு. அண்ட் we succeeded அப்படின்னு முடிச்சிருக்காங்க. என்ன கொடுத்துருக்கு, if 1 million people contributed $100 solelyன்னு என்னன்னா சொந்தமாக அவங்க மட்டும் அப்படி சொல்ல மாட்டோம். நம்ம ஆளாளுக்கு $100 போட்டான்னு சொல்லும் பொழுது சோல் அப்படிங்கிற வேர்டுக்கு இடம் இல்லை. பர்சனலி அப்படின்னு என்ன அர்த்தம், பர்சனலின்னா தனியாக போய் யாருக்கும் தெரியாமல். அதுக்கு என்ன தேவை இருக்குது, ஒரு விஷயத்துக்கு நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணும்பொழுது பர்சனலாக பண்ணணுன்ட்டு என்ன இருக்குது. ஸோ அது வராது, சரியா. ஸோ கான்ட்ரிபியூட்டட் டேஷ் அலோன் வருமா, நம்ம மட்டும் வருமா, வராது. அடுத்து என்ன கொடுத்துருக்கு, ஈச் ஒவ்வொருவரும். அப்போ அது கரெக்ட் இல்லையா, ஒவ்வொருத்தரும் $100 போட்டால் நம்மளோட மில்லியன் நம்ம பண்ணிடலாம். ஸோ த கரெக்ட் ஆன்சர் என்ன இங்கே, ஈச். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஹாவ் டு சால்வ் தீஸ் கொஸ்டின்ஸ்.